எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பெத்து காத்துதானுங்க சார் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்ணனதுக்கு அப்புறம் இத்தனை அமைச்சர் இத்தனை போலீஸ்லாம் வந்து எதுக்கு ஆகுது? இன்னைக்கு நீங்க வேற இடத்துக்கு இந்த செருப்புக்கு எதுக்கு சார் இத்தனை போலீஸ் காவல்? இந்த செருப்புக்கு இந்த கிழிஞ்சி மலை கட்சி கொடிக்கு எதுக்கு சார் இத்தனை காவல்? நிக்க கூடாதுங்கிறாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க, இத்தனை பேர் வந்து பாக்குறாங்க. நேத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாது. கருவில் இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாதா? ஒரு அப்பன் ஒரு கடைக்காரனுக்கு தெரியாதா? நான் கேக்குறேன். இங்க இருக்கிற ஒரு கடைக்காரருக்கு ஏங்க இந்த இடத்துல மீட்டிங் நடத்துறது 10 பேர் சேர்ந்து அப்ஜெக்ஷன் வைக்கலாம்ல? ஒரு கட்டடத்துல ஐவிஎஸ் வந்து எடுத்தா எல்லாரும் சேர்ந்து ஸ்டே ஆர்டர் வாங்குறீங்கல்ல? இந்த ஊர்க்காரங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிருக்கலாம்ல? என்ன சார் மக்கள் இப்படி இருக்கிறாங்க? நான் முடிவுங்கள்ட்ட வைக்கும் போதே அந்த பசங்க சொன்னேன், வானவேடிக்கை வச்சிட்டு இருக்காங்க. டே, அந்த வானவேடிக்கை சாஞ்சதுன்னா கூட்டத்துக்குள்ள பூந்துருண்டா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு அவனை அங்க பழி கொடுத்ததுதான் மிச்சம். இன்னைக்கு அவனுக்கு நிச்சயம். ஊஞ்சலூர்ல பொண்ணு லவ் பண்ணி ஓரியாண்டு இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜ்க்கு ரெடி பண்ணி இருக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு நிச்சயம் போய் சேர்ந்துட்டான். கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துட்டோம். விடிய வரைக்கும் நாங்க ஜிஹெச்ல தான் இருந்துட்டு வரோம். இத்தனை தலைவர்கள், இத்தனை போலீஸ். இந்த அம்மா அப்ப போலீஸ்காரமா வந்து சொல்லுது, இந்த செருப்புக்கு காவலுக்கு இங்க நிக்காதீங்குது. நேத்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சான்? ஒரு போலீஸ் கூட இந்த இடத்துல நின்று அந்த இடத்துல நின்று யாரும் சொல்ல கிடையாது. இது மேல ஏறி தாவறானுங்களே, பாத்துருக்கலாம்ல பசங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க சார். டிரான்ஸ்பாரத்துல ஏறானுங்க, மரத்துல ஏறாங்க. இந்த மரம் முறிஞ்சு அந்த சீட்டு மேல விழுந்து, சீட்டு ஜெனரேட்டர் மேல விழுந்துதான் சார் ஸ்பாட் அவுட். அதுல செத்து தூக்கிட்டு போனதுதான் சார் கிரௌடுக்கே காரணம். அதுக்கப்புறம் அவர் வண்டி எவ்வளவு வேகமா கிளம்பிச்சு தெரியுங்களா? அதுக்குதான் அடிச்சாங்க போலீஸ்காரங்க. மத்தவங்க எல்லாம் அடிக்கல, அந்த அவர் வண்டி போறதுக்கு தான் அடிச்சாங்க. அவ வண்டி போறதுக்கு எல்லாத்தையும் அடிச்சதுனாலதான் ரொம்ப நெரிசல். அவர் போனதுக்கு அப்புறம் டெத் அதிகமானது காரணம் அதுதான். அவர் வண்டி போனது காரணம். இது எல்லாத்துக்கும் பொறுப்பு முதல்ல இந்த இடத்துக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்த ஆளுங்கட்சி. அதுக்கப்புறம் இந்த இடம் தகுதியான இடமான அவங்க கட்சியில இருக்கிற நிர்வாகம். விஜய் சாருக்கு தெரியாது. நான் குத்தம் சொல்ல, அவருக்கு விஜய் வேலுசாமி முறை கரூர்ல எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. அப்ப அந்த பொறுப்பேற்று இந்த இடத்த ஓகே பண்ண பாத்தீங்களா? முதல்ல அவன் மேல கேச போட்டு அவனை உள்ளதான். நாளைக்கு இது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்காம, இந்த மாதிரி அரசியல் கட்சி மீட்டிங்னு இனிமேல் போனா குடும்பத்துக்கு எவனுக்காவது 10 லட்சம் ரூபாய் தேவைன்னா போங்க. ஆனா வாங்குறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். எவனா வாங்கிட்டு போவோம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவன். அதுக்கு இஷ்டப்பட்டா நீங்க மீட்டிங் போங்க. இன்னுமே செம்மலியாட்டு கூட்டம் மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே நம்ம வாழ்றதுல வேஸ்ட். நம்மளால எவ்வளவு ஒரு கில்லுக்கரியா யூஸ் பண்றாங்கிறது இந்த மீட்டிங் தெரிஞ்சிருக்கு. அதாவது கருவூர்னு அர்த்தம். கரு உண்டாகக்கூடிய ஒரு இடம் கரூரார் சமாதின்னு இருக்கு. இங்க இருக்கிறவங்க இத்தனை படிச்சு எவ்வளவு கேவலமா இன்னைக்கு கரூரை பாக்குறாலும் கொண்டு வந்து விட்டாங்க. இவங்க எல்லாம் படிச்சவனான்னு கேக்குறாங்க காலையில இருந்து நியூஸ்ல. அவ்வளவு கேவலமா போயிட்டு இந்த வேலுசாமி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்க போய் சொல்றதுன்னு தெரியலங்க சார். இதெல்லாம் பிள்ளைகளை பெத்தவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண, கூலி வேலைக்கு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு யாரு வந்திருக்கிறான்னு கூட தெரியல சார். பூரா பசங்க அங்க இருந்து திருநெல்வேலியில இருக்கிறவங்க வேலைக்கு போயிருப்பான். அந்த பையன் சொல்லிட்டு வந்திருப்பான்னு நினைச்சீங்களா? சொல்லாமே வந்திருப்பாங்க. இங்க இருக்கிற